நீயே காவல்துறையில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்க, நீயே கருணாநிதிக்கோ இவனுக்கு அந்த இதுன்னு ஆரம்பத்தில் இது பண்ணி தான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணி. அவரு ஒருவேளை இந்த ஆளுங்கட்சிக்கு வந்து ஆப்போசிட்டா நிறைய கருத்துக்கள் சொல்றதுனாலும் ஒரு சில விஷயத்த வந்து வெளிப்படையா ஓப்பனா வந்து என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற அளவுக்கு வலுக்கட்டாயமா சொல்லிடுறாரு. அதனால அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்ன்ற சும்மா ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது இவர் பண்ற பாத்தீங்கன்னா இப்ப புதுசா நம்ம யங்ஸ்டர்ஸ் இப்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது, அது தட்டி கேட்கலான்ற ஒரு மைண்ட் செட்டையும் இவங்க அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி ஒரு போலீஸை பண்றாங்க, சரி இப்ப லஞ்சம் வாங்குறாங்க, அந்த போலீஸ் நம்ம கேட்டு ஒரு இது பண்ணலனாலும் அதுக்கும் இப்ப தயங்குவாங்க தான். இந்த மாதிரி சிம்மக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட அந்த குண்டர்ஸ் வழக்கை பத்தி வந்து நம்ம வந்து இன்னைக்கு நிறைய மக்கள்கிட்ட வந்து நேரடியாக சந்திச்சு இன்னைக்கு மக்கள்கிட்டயே கருத்து கேட்டோம். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து களத்தையே போய் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு 4 செவத்துல உட்காந்துட்டு பேசுனதுனால, ஏதோ நம்முடைய சொந்த கருத்தை பேசுறதுனாலே வந்துட்டு யாரும் எடுத்துக்கூடாது. மக்கள்கிட்ட வந்து நம்ம கேட்டோம், குறிப்பா வந்து இளைஞர்கள்ட்ட கேட்டோம். எல்லாருமே சொல்ற கருத்துன்னு பார்த்தா ப்ரோ, அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அரசு மீது உள்ள விமர்சனம் வந்து உடனுக்குடனே வந்துட்டு அப்பவே கடுமையா விமர்சனம் பண்ணாரு ப்ரோ. அவர் வந்து சொல்ற விதங்கள் இந்த மாதிரி இப்ப இல்ல பெண் அதிகாரிகள் எல்லாம் காவல்துறை சேர்ந்தவங்களாம் திட்டிட்டு இருக்கிறாரு, ஒருமையில பேச இல்ல, அது வந்து தப்பு ப்ரோ. அந்த மாதிரி பேசக்கூடாது. என்னதான் டென்ஷனா இருந்தாலும் இது பண்ண பேசணும்னாலும் தனிப்பட்ட ஒருத்தரை பத்தியோ பெண் காவல் அதிகாரிகளை பத்தியோ இந்த மாதிரி காவல்துறை பத்தி தவறா பேசக்கூடாது, அது வந்து தப்பு. ஆனா அவர் மீது வந்து அடுக்கடுக்கா கஞ்சா வழக்கு, இந்த கை உடைஞ்ச சம்பவம், இப்ப போடப்பட்ட குண்டாசு சம்பவம், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு என்னவோ வேண்டும்னே வந்து அவர் மீது வந்து ஒரு சர்வாதிகார போக்கோட செயல்படுற மாதிரி இருக்கு அப்படின்றாரு. அந்த பேட்டியை நீங்களே பாருங்க, நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வந்து நியாயமா இருந்தாலும் அவர் வந்து திமுக அரசுக்கும் ஸ்டாலின் அவர்களும் எதிர்த்து தொடர்ச்சியா வந்து விமர்சன கருத்துக்களை வச்சதுனாலதான் அவர் மீது வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து இவ்வளவு வேகமா இவ்வளவு ஒரு துரிதமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல சுதந்திரங்கள் எப்படி இருக்கு, கருத்து சுதந்திரம் கருத்து உரிமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். இன்னைக்கு உள்ள காலகட்டங்களை வந்து நாங்க ஒரு அரசு மீது இருக்கக்கூடிய நிறைய குறைகளை சொல்றதுக்கோ இல்ல ஒரு கருத்துக்களை வந்து முன்வைக்கிறதுக்கு எங்களுக்கு அச்சமா இருக்கு அப்படின்றாங்க இளைஞர். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, இப்ப அன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா ஒரு சமூக வலைதளங்கள்ல ஒரு பிரபலமான ஒருத்தர் மீது இந்த அளவுக்கு ஒரு கஞ்சா வழக்கு போடப்பட்டு, இன்னைக்கு அவர் மீது ஒரு குண்டாசு வழக்கு போடப்பட்டு இன்னைக்கு அவர் வந்து சிறையில் அடைக்கப்படும் போது, அப்ப எங்களை மாதிரி சாதாரண ஆட்கள் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, கேள்வி எழுப்புறாங்க. அவங்களுடைய கேள்வி வந்து நியாயமானதா நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப ஒரு காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறத, நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கிறத நம்ம தப்புன்னு சொல்ல வரல. ஆனா அதே நேரத்துல வந்துட்டு அந்த நடவடிக்கையில வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும்னு சொல்றோம். இப்ப வெறும் ஒரு அப்பட்டமா தெரிகிற அளவுக்கு ஒரு வந்து கூடுதலாக ஒரு வழக்க போடுற விஷயமோ இல்ல வந்து நடவடிக்கைகளை வந்து இந்த மாதிரி இப்ப கையில கட்டு போடுறது, குண்டாசு போடுறது, இதெல்லாம் வந்து நினைக்கும் போது மக்கள் வந்து அவர் திட்டினதுக்கு மட்டும் வழக்கு போட்டு அவர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னு யாரும் எதுவும் கேட்க போறது இல்லை. இப்ப கூடுதலா இந்த கஞ்சா வழக்கு பதிவு பண்றதுனாலையும் இந்த குண்டாசு வழக்கு போட்டதுனால இவ்வளவு கேள்விகள் வருது. இப்ப இதை வந்து நடுநிலையாளர்கள், நீதிபதிகள் வந்து கண்டிப்பா வந்து இதை வந்து கருத்தில் கொள்ளணும், மக்களுடைய கருத்துக்களை கருத்தில் கொள்ளணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்ப சவுக்கு சங்கர் வந்து கைது பண்ணிட்டாங்க, இப்ப குண்டாஸ் போட்டுக்கிறாங்க, ஒரு இளைஞரை எப்படி பாக்குறீங்க? இல்ல ப்ரோ, எனக்கு சவுக்கு சங்கர் வந்து அவரு குண்டா சட்டம் போறவர்கள்லாம் பெரிய தப்புலாம் எதுவும் பண்ணிடல. அவரு ஒருவேளை இந்த ஆளுங்கட்சிக்கு வந்து ஆப்போசிட்டா நிறைய கருத்துக்கள் சொல்றதுனாலும் ஒரு சில விஷயத்த வந்து வெளிப்படையா ஓப்பனா வந்து என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற அளவுக்கு வலுக்கட்டாயமா சொல்லிடுறாரு. அதனால அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்ன்ற சும்மா ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க, வேற எதுவும் இல்லை. இல்ல, அதாவது முதல்ல வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் வந்து தவறா பேசினாரு, அதனால கைது பண்றதுன்னு சொல்லி தான் கைது பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த கஞ்சா வழக்கு போட்டாங்க. அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? வீட்டுல இருந்தா பண்றாங்க, கஞ்சா வந்து பறிமுதல் பண்ணி எடுத்துதான் சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா சினிமா நடக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. அதெல்லாம் ஒருத்தர் வந்து கண்டினியூவா வந்து ஒரு நாட்டுல இந்த மாதிரி சீர்திருத்தம்லாம் நடக்குது, ஒரு ஆட்சியில் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரோட கருத்துக்கள் தான் வெளியே வைக்கிறாரு. ஸோ அதை வந்து இவங்க வந்து ரொம்ப ஆட்சியில் இருக்கிறதுனால ரொம்ப தப்பா பண்ணிக்கிட்டு இதை வந்து ஏதோ சினிமாவில் பண்ணுற மாதிரி கஞ்சால வீட்டில் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ப்ரோ. அவர் கஞ்சா கேஸ் போகிற அளவுக்குலாம் தப்பு இல்லை. அதுவும் குண்டா சட்டெலாம் ரொம்ப அதிகம் ப்ரோ. ஆனால் ஏதோ தப்பு பண்ணாருன்னா அவர் உள்ளே வைக்கிறது ஓகே, ஏதோ தப்பாக பேசினாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஒத்துக்கலாம். பட் அதுக்காக வந்து குண்டா சட்டம் போகிற அளவுக்குலாம் பெரிய தப்புலாம், இதை விட பெரிய பெரிய தப்புலாம் பண்ணிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க. அதை அவர் வெளிப்படையாக பேசுறாரு. பட் ஆனால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியல. இவர் மேலே அது தப்பை யாரு உணர்த்துறாங்களோ, யாரு வெளிப்படையாக சொல்றாங்களோ அவங்க மேலே தான் அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி அவர் பேட்டி எடுத்த ரெட்ஃபிக்ஸோடைய ஓனர் பெலிக்ஸ் அவரையும் வந்துட்டு டெல்லியில போய் கைது பண்ணியிருக்காங்க. அவரே வந்து அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஒரு ஊடகங்களை வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுக்கறதா சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஊடகங்களை பேச முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல ப்ரோ. அது யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. ஊடகங்களை யாரும்னா எந்த கருத்தை வேணா வெளியே வைக்கலான்றது தான் நம்ம நாட்டோட சட்டமே. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி எப்படி சொல்றது, ஒரு கருத்து வந்து இந்த ஆட்சியில் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குதுன்னு யாருமே அப்போ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா பின்னாடி வந்து யாருமே அவங்களை தட்டி கேட்க முடியாது அளவுக்கு போகுதுல.
ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டா யாருமே அதுக்கான பதிலும் சொல்ல மாட்டாங்க, யாரும் அவங்கள கேள்வி கேட்க முடியாது. அதனால தான் அவங்க இப்படிலாம் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் bro. ஒரு இளைஞரா வந்து இதுல இருந்து போராடணும், அரசுக்கு எதிராக தவறுகளை சுட்டி காட்டணும் அப்படின்னு இப்ப தோணுதா? இல்ல ஏற்கனவே இல்ல போராட்டங்கள் கண்டிப்பா தோணுது ப்ரோ, கண்டிப்பா தோணுது. ஏன்னா நிறைய தப்பு பண்றாங்க, தப்பு நடக்கிறதுனால தான் அவங்க வெளிப்படையா வந்து வெளியில வந்து சொல்றாங்க. எல்லாரும் அந்த மாதிரி சொல்றது இல்ல, எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஒரு சிலர் தான் வந்து வெளிப்படையா ஓப்பனா பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளா தான் நான் சவுக்கு சங்கரை பார்த்தேன். பட் ஆனா அவரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே யார் அதை வெளியே சொல்லுவாங்க? கையில எல்லாம் கட்டு போட்டு கையெல்லாம் பிராக்சர் ஆன மணிக்கு அப்படி வந்தாரு, என்ன நடந்திருக்கும்? கொடுமை தான் ப்ரோ பண்ணிருப்பாங்க. என்ன வேணும், எல்லாருமே பாக்குறதா தெரிஞ்சது தான், எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. கண்டிப்பா கையில கட்டு போட்டுலாம் வந்திருக்காங்க, கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. ஆனா ரொம்ப தப்பு ப்ரோனா. இதுதான் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சுன்னா எங்க போய் முடியும்னு தெரியல. சமீபத்துல வந்து யூடியூபர் சவுக்கு சங்கர் வந்து கைது பண்ணாங்க, கையெல்லாம் வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியா நிறைய கருத்துக்கள் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு? சமீபத்தில் நானும் கேள்விப்பட்டேன், நிறைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நிறைய இதில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதான் அது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு தான். இப்போ போலீஸில் ஒன்று சொல்கிறாரு, நேரடியாக ஒன்று அதை பற்றி வெளிப்படுத்துறாருன்ற போது, இப்போ கவர்மெண்ட் சிஸ்டம் சரியில்லைன்ற போது அவங்க வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. அதுதான் நடந்திருக்கு, நம்மளுக்கும் தெரியுது. இவர் இருக்காது சொல்லிருக்காரு, அதுக்கு வந்து அவங்க என்ன நடக்கணும், அது மாதிரி தேவையில்லாமல் அந்த தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறது வந்து தேவையில்லாத இது. பட் இப்போ இவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக நம்ம யங்ஸ்டர்ஸ் இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது, அது தட்டி கேட்கலான்ற ஒரு மைண்ட் செட்டையும் இவங்க அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி ஒரு போலீஸை பண்ணுறாங்க, சரி இப்போ லஞ்சம் வாங்குறாங்க, அந்த போலீஸ் நம்ம கேட்டு ஒரு இது பண்ணலனாலும் அதுக்கும் இப்போ தயங்குவாங்க தான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைலாம் பண்ணும்போது. ஸோ அப்படிதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்ல அதாவது கஞ்சா வழக்கெல்லாம் போட்டுக்கிறாங்க, அவர் வந்து தொடர்ச்சியா வந்து நமக்கு தெரியும். பட் நீங்களும் ஒரு யங்ஸ்டர்ஸா பார்த்துருக்கீங்க, அவர் எப்படி பார்த்துருக்கீங்க அப்படி பேசுறது? அதான் அவர் இருக்கிறத அப்படியே சொல்லுவார். இப்போ இந்த கஞ்சா வழக்கெல்லாம் பார்த்தா தேவையில்லாதான். இப்போ கஞ்சாவுக்கு உண்மையாக சொன்னால் பரவாயில்ல, பட் 1.5 கிலோ கஞ்சா நாங்கள் கேள்விப்பட்டோம். அது 1.5 கிலோ கஞ்சான்றது படத்தில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. 1.5 கிலோ கஞ்சா பார்த்தேன், அவர் தனி மனிதன் 1.5 கிலோ கஞ்சா வந்து எடுத்துக்கிட்டா இந்த கவர்மெண்ட் எப்படி அது இது அப்படின்னு தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு கஞ்சா நான் வெளிப்படையா அது சுத்துற அளவுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அது இவ்வளோ பெரிய ஆள்கிட்டே ஒரு 1.5 கிலோ கஞ்சானா இப்போ லோக்கல் கூன்ஸ் கிட்டலாம் எவ்வளோ இருக்கும், அந்த மாதிரி சுத்துறதுலாம் பார்க்கலாம். ஸோ அதான் இந்த மாதிரி ஒரு இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த உண்மையிலேயே இப்போ சின்ன சின்ன பசங்களாம் கஞ்சா யூஸ் பண்றதா வந்து நிறைய தகவல் பார்க்குறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்ணால பாத்தீங்களா? சின்ன பசங்க போதில சின்ன ஒரு 7-8 பையன் சுத்துறதுன்னு பார்த்து தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்லம் ஏரியாவில். ஸோ ரொம்ப எல்லாம் இந்த பீச் சைடு ரொம்ப எல்லாம் நிறைய இதாகிட்டு இருக்கு. ஸோ அது தட்டி கேட்கணும் இளைஞர்களா, இந்த கேட்குறவங்களையும் பயமுறுத்தவே இருக்காங்க இந்த மாதிரி தான் காவல்துறை. ஸோ அதான் பார்க்கணும். சவுக்கு சங்கரை வந்து குண்டர்ஸ்ல அடைச்சிட்டாங்க, எப்படி சார் பார்க்கணும்? இல்லை, அவர் அப்படி பேசிடக்கூடாது, பேசிட்டாரு. அதனால அந்த சட்டத்தில் அவங்க உள்ள போட்டிருக்காங்க. அவருக்கே எல்லா சட்டத்திட்டமெல்லாம் தெரியும். அவரே ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். அவரே டிஸ்மிஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அவர் என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு மற்ற இதுக்கெல்லாம் தெரியும். அப்படி பேசுன தப்பு தான், அப்படி பேசிடக்கூடாது, அதனால பிடிச்சி போட்டிருக்கோம். இப்ப காவல்துறை அதிகாரிகள் வந்து தவறா பேசிட்டாங்க, ஒரு மேல பேசிட்டாங்க, முதல்ல வழக்கு போட்டாங்க. அப்புறமா கஞ்சா வழக்கும் சேர்த்து பதிவு பண்ணனால ஒரு விமர்சனம் வச்சு, அதை எப்படி சார் இருக்குது? ஒருமே அவரே காவல்துறை அதிகாரி இல்லை, இவரும் காவல்துறையில் இருந்த ஆளு தானே. அப்புறம் அதெல்லாம் டீட்டெயில் அவருக்கே தெரியுமில்ல. நீயே காவல்துறையில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்க, நீயே கருணாநிதிக்கோ இவனுக்கு அந்த இதுன்னு ஆரம்பத்தில் இது பண்ணி தான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணிக்கிறாங்க. காவல்துறை அதிகாரின்னா கீழே இருக்கிறவங்கள அவங்க தெரிஞ்ச வேலை செஞ்சு கொடுத்து தான் இருப்பாங்க. அதனால அவர் பேசுனது ரொம்ப தப்பு தான். இல்லாத 1.5 கிலோ கஞ்சா வச்சிருக்காங்க, ஏதாவது எல்லாருமே எக்ஸ்ட்ராவா புனையப்பட்ட வழக்கு கொடுத்து அவர் குண்டாஸ் போட்டுருக்காங்க, இனிமே பேசக்கூடாது, வாயடிச்சிடணும். இல்லை, அது நீங்க அப்படி பண்ணும்போது அப்புறம் அவன் போலீஸார் அவன் வேலைக்கு காட்டுவான்ல. நீயே இப்படி தனிப்பட்ட ஆளே இப்படி பண்ணும்போது என்னடா அவன் இப்படியே பண்ணிட்டுக்கிறான்னு அவன் வந்து போலீஸ்காரனுக்கு எப்பவுமே இருக்குது போதைப் பொருள், இது அதில் பிடிச்சி போட்டான். இப்ப இது மாதிரியான முன்னுதாரணம் வந்து இப்ப யாராவது நல்ல கருத்துக்களை நல்ல விதமா சொல்றவங்களுக்கு கூட நாளைக்கு காவல்துறை வந்து ஒரு அச்சப்படுத்துற மாதிரி தானே சார் இருக்கு நடவடிக்கை சிலர் சொல்றாங்க. அதெல்லாம் தெரிஞ்சதில்ல. இப்போ ஒரு ஆளை ஒண்ணுமே பண்ண முடியாது இப்படிங்கும்போது ஏன் பேசாம இருக்கலாம்டா? நான் தனிப்பட்ட முறையில் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒரு ஆள் நாட்டை திருத்துறேன்னா இல்லை பண்ணவே முடியாது. இல்ல இப்ப இது மாதிரிதான் நடவடிக்கை வந்து இப்ப நாட்டை திருத்தணும், ஒரு அரசுடைய நிறை குறைகளை சொல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அச்சமா இருக்குமா இல்லையா? நீ கரெக்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீயே இல்லாத திமிர் பண்ணி உன்னை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதை நீயே உன் வாயாலேயே சொல்லியிருக்க. அப்படிங்கும்போது நீ மற்றவங்களுக்கு குறை சொல்றது எப்படி? அவர் சரியா இருந்துட்டு குறை சொல்லியிருந்தா ஏற்றுக்க முடியும்? உனக்கு வந்து 17-16 வயசுலயே கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்காங்க, அதையவே உன்னால காப்பாற்ற முடியல, நீ மற்றவங்களை எங்க காப்பாற்ற போற? நிறைய பொய்யான கேஸ்லாம் போட்டிருக்காங்க. அது தேவையில்லாத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ சொசைட்டியில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஆல்ரெடி சொசைட்டியில். அதெல்லாம் விட்டுட்டு ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த இருக்கிற மாதிரியே சொல்கிறதுக்கு
நம்ம நிறைய அப்போஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட். அது அப்படி பண்ணுறதுக்கு நம்ம அப்போஸ் பண்ணணும். அது கவர்மெண்ட் தான் அப்படி பண்ணுறாங்க, அது ஓப்பனாகவே தெரியுது. அது வந்து நம்ம நம்ம எல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அது கவர்மெண்ட்டுக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி இந்த விஷயத்தில் இந்த மாதிரி கேஸ் போட்டு உள்ளே போகிறவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம வாய்ஸை கொடுக்கணும்.